டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்க அதிபருக்கு ஏன் தான் இந்த நிலை? டென்மார்க்கினுடைய தொலைக்காட்சி சேவை 2 அமெரிக்க நிருபர் லோட்டா மைல்ஹீத கூறியிருக்கின்ற இன்றைய காலை கருத்துக்கள் அமெரிக்க அதிபரனுடைய இன்றைய நிலை சிக்சாக் முறையாக இருக்கின்றது. எதிலுமே நிலை இல்லாமல் கருக்கு மட்டையில் தத்தி தத்தி நடந்த கிளி போல அவருடைய சிந்தனை அறுபட்டு செல்லுகின்றது என்று கூறுகின்றார். இந்த போர் இலக்கில்லாத போர் என்பதும் எங்கு சென்று முடிய போகின்றது என்று போரை தொடங்கியவர்களுக்கே தெரியாமல் ஆரம்பிக்கப்பட்ட போராக இருப்பதாகவும், ஆரம்பிப்பதை விட அதை எப்படி முடிப்பது என்று தெரியாமல் திக்குமுக்காடி நிற்கின்ற நிலையை உருவாக்கிய போராகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கும் அவரை சுற்றி இருக்கின்ற கூட்டத்தினருக்கும் ஏற்படுத்தி இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் என்னென்ன கருத்துக்களை கூறினார், அந்த கருத்துக்கள் எப்படி திசை மாறி சென்று கொண்டிருந்தன என்று அவர் வரிசை கிரமமாக அதை பட்டியலிடுகின்றார். அந்த பட்டியலை பார்ப்போமாக இருந்தால் அமெரிக்க அதிபர் இந்த போரை எப்படி இலக்கில்லாமல் நடத்தி சென்றிருக்கின்றார் என்பதும், அவருடைய மனத்திரையில் இந்த போரினுடைய இறுதி இலக்கு, இதனுடைய போக்கு என்ன என்பது தெரியாமல் திரைப்படம் எங்கு செல்லுகின்றது, அதனுடைய கதை என்ன, அது எப்படி தொடங்க வேண்டும், அது எப்படி முடிய வேண்டும் என்று எதுவுமே தெரியாமல் உட்கார்ந்திருக்கின்ற ஒரு டைரக்டர் போல அவருடைய கட்டளைகள் இருப்பதாக சுட்டிக்காட்டுகின்றார். முதலாவது, 28 மாசி மாதம் போரை ஆரம்பித்தவுடன் ஈரான் அணுகுண்டை தயாரிக்கும் நிலையை நெருங்கிவிட்டது. நாளை அல்லது நாளை மறுதினம் செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்றது. ஏவுகணைகளும் மிகவும் ஆபத்தான ஒரு இடத்தை வந்துவிட்டது. இதனால் நாங்கள் போரை ஆரம்பிக்கின்றோம். இந்த ஆட்சியை மாற்றப் போகின்றோம். ஈரானிய மக்கள் ஆட்சியை ஏற்பதற்கு தயாராக இருங்கள் என்று அறிவித்தார். மார்ச் மாதம் 2 ஈரான் மீது 4 இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமது தாக்குதல்களும் படை நடவடிக்கையும் சரியான இலக்கு நோக்கி போர் சென்று கொண்டிருப்பதாக பிரகடனம் செய்தார். 9 மார்ச் மாதம் மிக விரைவாக முன்னேறி கொண்டிருக்கின்றோம். 2 தினங்களில் இந்த போரை வென்று விடுவோம் என்று அறிவித்தார். 13 மார்ச் மாதம் ஈரானுடைய கார்க் தீவை கைப்பற்ற இருக்கின்றோம் என்றும், அந்த இடத்தில் ஆயில் வளங்கள் இருக்கின்றன என்றும், ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் தடுப்பதனால் இதை தான் கைப்பற்ற போகின்றேன் என்றும் அவர் எழுதியிருக்கின்றார். 14 மார்ச் எழுதினார், ஹோர்முஸ் நீரிணையை விடுவிக்க பல நாடுகள் தம்மோடு சேர்ந்து இயங்க விருப்பம் தெரிவித்திருப்பதாக கூறினார். ஆனால் அந்த நாடுகளினுடைய பெயர் பட்டியலை அவர் எழுதவில்லை. 17 மார்ச் மாதம் ஜோய் கென்ட் அமெரிக்க அதிபரனுடைய இந்த போரின் மதிநுட்பம் அற்ற, திட்டம் அற்ற, இலக்கற்ற பாதையை கண்டித்த காரணத்தினால் அவரை பதவியில் இருந்து தூக்கி வீசினார். எனவே தன்னை குறை கூறுபவர்களுக்கு என்ன நடைபெறும் என்பதை எச்சரிக்கை மூலமாக காட்டிய பொழுது அவர் விமர்சனங்களை ஏற்க தயார் இல்லாத நிலையிலும், அவரை பாராட்டுகின்ற நிலையில் அவருடைய அதிகாரிகளே இல்லாத நிலையையும் அவர் அறிந்து கொண்டார். 22 மார்ச் மாதம் 48 மணி நேரத்தில் ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் திறக்க வேண்டும், இல்லையேல் பஸ்பமாக்கி விடுவோம் என்றும், ஈரானுடைய சக்தி வள கட்டமைப்புகள் அனைத்தும் தரைமட்டமாகும் என்றும், நீர்வள கட்டமைப்புகளையும் உடைத்து தகர்ப்போம் என்றும் முழக்கமிட்டார். ஐயா, குடிநீரை தகர்ப்பது சர்வதேச போர்க்குற்றம் என்று ஸ்வீடன் நாட்டினுடைய முன்னாள் ஸ்டேட்ஸ் மினிஸ்டர் சுட்டிக்காட்டிய பின்னர் அமைதியாக இருந்தார். 23 மார்ச் மாதம் பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக நடக்கின்றன என்றும், 5 நாட்கள் தாக்குதல் இல்லாமல், அதாவது ஈரானுடைய சக்தி வள கட்டமைப்புகளை தாக்காமல் விடுகின்றேன் என்றும் கூறினார். 25 மார்ச் மாதம் ஈரானில் எங்களுக்கு பெரிய வெற்றி என்றும், அமெரிக்காவே உலகின் முதலிடம் என்றும் முழங்கினார். 26 மார்ச் மாதம் நேட்டோவால் நமக்கு எந்த பயனும் இல்லை, அதில் இருக்கும் நாடுகள் உதவாக்கரை நாடுகள் என்றும், நேட்டோவை நாங்கள் இனி நம்ப மாட்டோம், சொந்த காலில் நிற்போம் என்று முழங்கினார். அதேவேளை நேட்டோ தமக்கு செய்த துரோகத்தையும் மறக்க மாட்டேன் என்றார். 26 மார்ச் மாதம் மாலை 10 நாட்களுக்கு தாக்குதல் இல்லை என்று அறிவித்தார். 29 மார்ச் மாதம் ஈரான் ரெஜிமினுடைய கதை முடிந்தது, புதிய அணியுடன் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம், பேச்சுக்கள் ஆரோக்கியமாக செல்கின்றன என்றார். யார் அந்த புதிய அணி
என்று அவருக்கு தெரியவில்லை. அப்படி ஒரு அணி ஈரானில் கிடையாது என்று அவருடைய முன்னாள் பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டனே விவகாரத்தை போட்டுடைத்தார். 30 மார்ச் மாதம் ஈரானுக்கு இது பெரிய நாள். பல இராணுவ இலக்குகள் தகர்க்கப்பட்டன. அமெரிக்க ராணுவம் அவர்களுக்கு பெரும் சேதம் விளைவித்து விட்டது என்று கூறினார். அப்பொழுது அவர் 5 நாள் 10 நாட்களை எல்லாம் மறந்திருந்தார். 31 மார்ச் மாதம் நேட்டோ நாடுகளை சொந்த காலில் நிற்கட்டும், இனிமேல் அவர்களுக்கு உதவி கிடையாது என்று கூறினார். 31 மார்ச் மாதம் இரவு போரை 2 அல்லது 3 வாரங்களில் முடிக்கப் போகின்றேன் என்று தெரிவித்திருக்கின்றார். இந்த பேச்சுக்களை வரிசைப்படி ஒழுங்குபடுத்தினோமாக இருந்தால் டொனால்ட் ட்ரம்பிடம் எந்த திட்டமும் இல்லை. அவருடைய நிகழ்ச்சி திட்டம் நேர்கோட்டில் இல்லை. அவருடைய நிகழ்ச்சி திட்டம் இலக்கை அடைகின்ற ஒரு இடத்திலும் இல்லை. இந்த பலவீனம் இருக்குமாக இருந்தால் அணுகுண்டு முதல் எத்தனை குண்டுகள் இருந்தாலும் அணுகுண்டே இல்லாத ஈரானிடம் அடி வாங்க வேண்டி வரும் என்பதுதான் முக்கியமாகும். எனவே அணுகுண்டு அல்ல முக்கியம், வல்லரசு அல்ல முக்கியம், உலக புகழ் பெற்ற கடற்படை அல்ல முக்கியம். நாம் என்ன செய்ய போகின்றோம் என்பதும் நாம் எங்கு செல்ல போகின்றோம் என்பதற்கும் அதை எப்படி முடிக்கப் போகின்றோம் என்கின்ற முடிவுரை இல்லாமல் யார் யுத்தத்தை ஆரம்பித்தாலும் அவர்களினால் வெற்றி பெற முடியாது என்பதற்கு டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த நிலை தடுமாறிய பேச்சுக்கள் காரணம் என்பதை லோட்டா மைல்ஹீதா பட்டியலிட்டிருக்கின்றார். போரை சரியாக நடத்த எந்த அரசியல் அனுபவமும் இல்லாத டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய மற்ற அமைச்சர்களும் காரணமாக அமைந்திருக்கின்றார்கள். 3ஆம் உலக போர் ஒன்று வருமாக இருந்தால் அந்த போரை நடத்துவதற்கான எந்த திறமையும் இவர்களிடம் கிடையாது என்பதை ஈரான் போர் பரீட்சை திட்ட தெளிவாக காட்டியிருக்கின்றது என்பது அவருடைய கருத்தின் விளக்கமாக இருக்கின்றது. இந்த நிலையில் பித்தப்பு வெடித்தது போல திடீரென போரை நிறுத்திவிட்டு தமக்கே வெற்றி என அவர் அறிவிப்பதற்கு வாய்ப்புண்டு. இந்த சிக்ஸக் தையல் முறை போல அங்கும் இங்குமாக வந்தவர் திடீரென தனக்கே வெற்றி என்று சொன்னால் ஆச்சரியப்பட அங்கு எதுவுமே இருக்க போவதில்லை. உண்மையில் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு என்னதான் வேண்டும் என்று அவர்களுக்கே தெரியாமல் இருக்கின்றது என்பது இதனுடைய கருத்தாகும். அமெரிக்காவினுடைய போர் வாகனத்தினுடைய ஸ்டியரிங் சரியானவர்களுடைய கைகளில் இல்லை என்பது இதனுடைய கருத்தாகும். ஈரான் போர் அமெரிக்காவிற்கு பின்னடைவு, ஆபத்தான ஒரு தோல்வி நிலையில் இருக்கின்றது என்பதை இனியும் உலகிற்கு மறைத்து எழுத அமெரிக்க ஊடகங்களினால் இயலாமல் சென்று இந்த போரினுடைய பின்னடைவுக்கு அல்லது சொல்ல முடியாத நிலையில் இருக்கின்ற தோல்விக்கு யார் காரணம் என்று ஒருவரை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது அமெரிக்கா. இதுதான் இன்றைய கள நிலவரமாக இருக்கின்றது. நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்பது பழைய சங்ககால தமிழ் பாடலாகும். நெல்லும் முக்கியமல்ல, நீரும் முக்கியமல்ல, மன்னன் சரியாக இருந்தால் தான் எல்லாமே சரியாக இருக்கும். சரியானதை அந்த இடத்தில் அமெரிக்க மக்கள் உலக மக்களினுடைய விமர்சனத்தை சந்திக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்பது இதனுடைய கருத்தாகும். இந்த போரில் சரியான ஒரு முடிவில்லாமல் அமெரிக்கா வெளியேறுமாக இருந்தால் ஈரானுக்கு அதற்கு பிறகு அணுகுண்டு தேவையில்லை. அணுகுண்டை விட பெரும் பலம் மிக்க உலக வல்லரசாக ஈரானை நிறுவிவிட்டு செல்லுகின்ற வேலையையே டொனால்ட் ட்ரம்ப் அண்ட் கம்பெனி செய்திருப்பார்கள் என்பதை சொல்வதற்கு லோட்டா மைல்ஹீதாவினால் முடியாமல் இருக்கின்றது என்பதும் உண்மைதான். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.